காவடி என்பது முருக பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு செய்வதற்கான ஒரு வழிபாட்டு முறையாகும். இது பெரும்பாலும் தைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி போன்ற முக்கிய திருவிழாக்களில் காணப்படும். காவடியின் பின்னணி திருப்பரங்குன்றத்தில் தொடங்கியது என்று புராண கதைகள் கூறுகின்றன. ஒரு நாள் அகத்திய முனிவர் தனது சீடரான இடும்பனை அழைத்து தன்னுள் இருக்கும் சக்தியை சோதிக்க 2 பெரிய மலைகளை தூக்கி கொண்டு வருமாறு பணித்தார். அந்த மலைகள் சிவனின் 2 பிரசித்தி பெற்ற மலைகளாக இருந்தன. ஒரு பகுதி சக்தி மலை, தற்போது இருக்கும் திருவாவினங்குடி, பழனி, மற்றொன்று சிவமலை. இடும்பன் முனிவரின் கட்டளையை ஏற்று அந்த 2 மலைகளையும் ஒரு கட்டில் போல வைக்க அதன் மீது ஒரு கடுகு கிடத்தி அதை காவடி என அழைக்கத் தொடங்கினர். பாதையில் பயணிக்கும் போது இடும்பன் ஓய்வெடுக்க பழனி மலையில் காவடியை தரையில் வைத்து ஓய்வெடுத்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த மலை மீது முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக தோன்றி அந்த மலைக்கு உரிமை கோரினார். இடும்பன் மிகவும் கோபமடைந்து அந்த சிறுவனுடன் போர் செய்ய முயன்றான். ஆனால் உண்மையான சக்தியான முருகப்பெருமான் தனது வீரத்தை காட்டி இடும்பனை அடித்துவிட்டு அவனை சரணடைய வைத்தார். தொடர்ந்து இடும்பனுக்கு கோவில் அமைய அருள் புரிந்தார். பின்னர் முருகப்பெருமான் வேறு எங்கும் இல்லாத மாறி பழனி மலை கோவில் செல்லும் வழியிலேயே இடும்பனுக்கு கோவில் அமைய அருள் புரிந்தார். இடும்பனின் இந்த பக்தி பின்னாளில் முருகனுக்காக காவடி எடுத்துச் செல்லும் வழிபாட்டு முறையாக வளர்ச்சியடைந்தது. காவடி என்பது உடல் மற்றும் மன உறுதியை பரிசோதிக்கும் ஒரு கடினமான விரத வழிபாடாக அறியப்படுகிறது. பக்தர்கள் வெவ்வேறு வகை காவடிகளை ஏந்தி தங்கள் கடனை தீர்த்து கொள்கிறார்கள். பக்தர்கள் பால் காவடி, பூக்காவடி, அலங்கார காவடி, அழிகாவடி மற்றும் சர்ப்ப காவடி போன்ற காவடிகளை தூக்கி வெறியாட்டமாடி முருகனை வழிபடுவர். முருகன் மீது கொண்ட பக்தியின் உச்சம் காவடி எனும் வழிபாட்டு முறையாக வலிமையாக திகழ்கிறது. இடும்பனின் பக்தி பக்தர்களுக்கு கடமை உணர்வும் மன ஒழுங்கும் தன்னம்பிக்கையும் தருகிறது. முருகா சரணம் விடுத்தேனே என பாடிக்கொண்டு காவடியை ஏந்தி மலைமுகட்டுக்கு செல்லும் பக்தர்களின் பசியும் பரவசமும் உண்மையில் ஒரு தெய்வீக அனுபவமே.